மைக்கேல் அப்படின்ற ஒரு ஃபாதர் ஜஸ்ட் ஒரு ஏணியை மட்டும் வச்சு 2 நாட்டுக்கும் நடுவுல நடந்த போரையே ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 2008ல ரஷ்யாக்கும் ஜார்ஜியாக்கும் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. 2 பக்கமும் பயங்கர டென்ஷன், கன்ஸ்ல எல்லாம் புல்லட் லோட் ஆகிருக்கு, மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ ஒரு பிளேஸ்ல ஒரு கால்வாய் இருக்கு. அதோட ஒரு சைட்ல ரஷ்யன் ஆர்மி அண்ட் இன்னொரு சைட்ல ஜார்ஜியன் ஆர்மி நின்னுட்டு இருக்காங்க. கையில கன்னோட ஷூட் பண்றதுக்கு ரெடியா நிக்கிறாங்க. அங்க நிறைய சிவிலியன்ஸ் இருந்ததுனால யாரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஒருத்தர் வராரு. அவர் பொலிட்டீஷியன் கிடையாது, சோல்ஜர் கிடையாது, ஒரு சர்ச் ஃபாதர் மைக்கேல். இவர் ஸ்மார்ட்டா திங்க் பண்ணி ஒரு ஏணி எடுத்துட்டு வந்து அந்த கால்வாய்க்கு நடுவுல போட்டு அது மேல போய் ஒரு கிராஸ புடிச்சிட்டு நின்று, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு நார்மல் சிவிலியன் அப்படின்றதுனால 2 நாட்டோட ஆர்மியும் அவரை ஷூட் பண்ணல. அண்ட் இந்த கேப்ல அங்க இருந்த எல்லா சிவிலியன்ஸும் வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. அண்ட் அந்த 2 ஆர்மிக்கு நடுவுல நடந்த சண்டை அப்போ ஸ்டாப் ஆச்சு. சோ மாரல் என்ன அப்படின்னா, ஒரு சில டைம்ல ஒரு வாரை ஸ்டாப் பண்றதுக்கு வெப்பன்ஸை விட ஜஸ்ட் ஸ்மார்ட்டா திங்க் பண்ற ஒரு மைண்டும் தைரியமும் தான் தேவைப்படுது. சோ நீங்க வாரை வின் பண்றதுக்கு வெப்பன்ஸை மட்டும் தேடாம தைரியமா ஸ்மார்ட்டா திங்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் நான் சொல்றது வாரை பத்தி இல்ல, லைஃப் பத்தி.